நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவிலாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழு ஸ்தோத்திரம், ஆயுள் முழு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். சோதரிக்கிறோம் அப்பாவை துதிக்கிறோம் தகப்பனை, இந்த அருமையான கால்வேலிலும் தகப்பனை நோக்கி பார்க்கிறோமை துதிக்கிறோம் தகப்பனை. இந்த நாளிலே அமை இந்த கூடிகைக்காய் சோதரிக்கிறோம் தகப்பனை, இந்த நாளிலும் தகப்பனை ஒரு நோக்கத்தோடு தகப்பன் கூடிய இந்த நாளை ஆமை இந்த இடத்துல வைத்து ஆமை தூங்குவதற்கும் ஆமை தகப்பன் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் செய்யப்படுகிற ஆமை ஊழியங்களை ஆமை ராஜா கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நாளில் இந்த கட்டட பணிக்கான ஜபம், ஆமை ராஜா இந்த பட்டமளிப்பு விழா தகப்பன் இந்த பாஸ்டர் கூடிய எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அப்பா தகப்பன் நீர் தகப்பனே ராஜா எல்லாவற்றையும் ஆமை ஆரம்பம் அற்பமாய் இருந்தால் முடிவு சம்பரமாய் முடிய பண்ணி ஆமை வருகிறவர் தங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு முடிந்த நன்மையும் கிருவையும் பெற்றவர்களாய் கடந்து போகிற கிருவை பாராட்டும்படாய் செபிக்கிறோம். வருகிற ஊழியர்களை தகப்பனை பத்திரமாய் ஆமை அழைத்து வரும்படாய் செபிக்கிறோம். வருகையை போகையை பாதுகாத்துக் கொள்ளும்படாய் செபிக்கிறோம். இந்த நாளில் தலைமை தாங்கி நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் செய்து கொடுக்கிற ஒவ்வொரு தாசரையும் தகப்பனை கரத்துல ஒப்புக்கிட்டுக்கிறோம். அப்பா எல்லோரையும் மறைத்து நீர் வெளிப்படும்படாய் செபிக்கிறோம். இந்த தேவ சமூகம் தேவ பிரசனம் தேவ மகிமை தகப்பனை காணப்படும்படாய் செபிக்கிறோம். அம்மை தகப்பன தேவ ஆலயத்தில் சாலமோன் ஆலயத்தில் இறங்கின அதே தேவ மகிமை நாளிலே அம்மை கடந்து வரும்படாய் செபிக்கிறோம். மேல் வீட்டில் கூடின போது தகப்பனை இறங்கின அதே ஆவியான இந்த நாளில் மேல் வீட்டில் கூடியிருக்க எங்கள் மத்தியிலே தகப்பனை அசைபாடுபடாய் செபிக்கிறோம். பெரிய காரியம் எல்லாம் துதியும் எல்லா கனும் எல்லா மகியும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அடுத்து நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற அருமையான போதகர் அவர்கள் கண்ணம் பொருந்தியவர்கள் இப்பொழுது ஒரு ஜெபத்தை எடுப்பாங்க. எல்லாமே கண்களை மூடி கத்தரை நோக்கி நாம் பார்த்து நன்றி சொல்லுவோம். தகப்பனை நாங்கள் துதிக்கிறோம். அல்வாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்.
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று எழுதியிருக்கிறது போல ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆவியானவரே, உம்மை ஒவ்வொருவரும் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் இயேசு நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் ஊழியம் செய்த பொழுது அநேக கட்டுகளை நீர் உடைத்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அநேக போராட்டங்களை கர்த்தர் மாற்றி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அநேகருக்கு நீர் நன்மை செய்தீர் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போலவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த பகுதியை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியா என்று சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதுமாய் கர்த்தருடைய மகிமையினால கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை சூழ்ந்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாள முடியாத காரியம் ஒன்றுமில்லை நாங்கள் வேதத்தை வாசிக்கிறது போலவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பகுதியில ஆண்டவரே ஆளுகை வரட்ட நாள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, உடைய ஆளுகைக்கு விரோதமாய் கிரியை செய்வதான எல்லா விதமான தடைகளை கர்த்தர் இயேசு நீர் மாற்றும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் படவும் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே, நீர் விடுதலையை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதுமாய் இப்படி மகிமையினால் நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதுமாய் இப்படி பிரசனத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிரியை செய்யும்படியே நான் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு விரோதமாக போராடுகிறதான எல்லா பொல்லாத ஆண்டவரே சோத்திரம் யோசனைகளை ஆண்டவரே கிரியைகளை ஆண்டவர் இயேசு நீர் கடிந்து கொள்ளும்படியாக இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கூடுகை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நிகழ்வுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தடைப்பட்ட நம்முடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபம் ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு வரைக்கும் தேவ பிரச்சனைகளை சூழ்ந்து கொள்ளட்டு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை கர்த்தர் நீக்கி உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக, உடைய போதகர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. வந்தது நல்லது என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகை முழுவதுமாய் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. கால வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பெரு விழா ஆண்டவர் தம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. முப்பெரு விழானா என்ன அப்படின்னா, தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை மற்றும் ஊழியர்கள் அபிஷேக பட்டமளிப்பு விழா, இமானுவேல் திருசபை கட்டிட பணி விழா, இந்த மூன்றுத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவருடைய கரம் இந்த கூட்டத்தில் இருக்கும்படியாக, ஆவியானவர் அசையாடும்படியாக, இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தரப்போறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு பாடல் பாடலாம். இந்த சபையை நம்ம உயர்த்தி நம்ம பாடல் பாட போறோம். இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே. அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே.
கைலாவரம் ஐபிஎச்சை கொண்டு வந்தார். இந்தியாவில் கைலாவரம் ஐபிஎச்சை கொண்டு வந்தார். நல்ல தேவன் நல்ல சபையை நமக்கு இங்கே தந்துவிட்டார். நல்ல தேவன் நல்ல சபையை நமக்கு இங்கே தந்துவிட்டார். இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே. அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே. பாவத்தையும் சாபத்தையும் மன்னிக்கும் தேவன் நமக்கு உண்டு. பாவத்தையும் சாபத்தையும் மன்னிக்கும் தேவன் நமக்கு உண்டு. கிருபை தேவன் கிருபையினாலே கிருபை நமக்கு தந்துவிட்டார். கிருபை தேவன் கிருபையினாலே கிருபை நமக்கு தந்துவிட்டார். இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே. அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே. பாப்டிசமு ஹோலி ஸ்பிரிட் இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ளலாம். பாப்டிசமு ஹோலி ஸ்பிரிட் இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ளலாம். மகிமை தேவன் மகிமையினாலே மகிமை ஊழியம் தந்துவிட்டார். மகிமை தேவன் மகிமையினாலே மகிமை ஊழியம் தந்துவிட்டார். இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே. அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே. இந்தியாவில் கைலாவரம் ஐபிஎச்சை கொண்டு வந்தார். இந்தியாவில் கைலாவரம் ஐபிஎச்சை கொண்டு வந்தார். நல்ல தேவன் நல்ல சபையை நமக்கு இங்கே தந்துவிட்டார். நல்ல தேவன் நல்ல சபையை நமக்கு இங்கே தந்துவிட்டார். இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே. அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே. ஆம் தகப்பனே, ஆண்டவரே நீ நல்லவரா இருப்பதுக்காக ஆண்டவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் அதிசயமான தேவன் ஆண்டவரே, நீர் அற்புதங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 30 விழாவை உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தேவ ஊழியர் ஜெபைக்கு கூடியக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவர், ஊழியர்கள் பட்டமளிப்பு விழாவுக்காக தகப்பனே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இம்மானுவேல் வீடு ஆண்டவரே, ஜெப வீடு கட்டி முடிக்க தேவனுடைய கரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஜெப வீட்டோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வேலையில கூட ஆண்டவரை பிஷப் ராஜையாவுக்காக, பிஷப் அம்மாவுக்காக ஆண்டவரை இன்று ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற வின்சென்ட் பால் ஐயாவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை இந்த ஆண்டவரை அபிஷேகம் பட்டமளிப்பு பெறுகிற ஆண்டவரை தேவ ஊழியர்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரை, இந்த ஊழியத்துல வந்திருக்கிற ஆண்டவரை எல்லா பிஷப்மார்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரெவலண்ட் ஐயாவும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர் ஐயாவும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை சுவிசேஷர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரை, இந்த ஐக்கியத்துல 300 போதர்களும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, ஆவியானவர் தாமே ஆண்டவரே இந்த கூடிய வல்லமையாய் தேவன் பயன்படுத்தும்படியாக, பாடலை தேவன் பொறுப்பெடுக்கும்படியாக, ஆராதனை தேவன் பொறுப்பெடுக்கும்படியாக, ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தையை தேவன் பொறுப்பெடுக்கும்படியாக, ஆண்டவரை ஜெபத்தை ஆண்டவரை நீ பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா
ஆண்டவரே அப்பா ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தில் ஆண்டவரே இந்த மாதத்துல நீர் எங்களை வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிற அப்பா. இதோ ஆண்டவரே உமக்கு புதிய காரியத்தை ஆண்டவரே அப்பா நீ செய்வேன் என்று நீ சொல்லியிருக்கிற தகப்பன ஒரு புதிய காரியத்தை அப்பா எங்களோட வாழ்க்கையில, எங்களோட ஊழியத்துல, எங்களோட குடும்பத்துல, பர்சனல் லைஃப்ல ஆண்டவரே அப்பா நீங்க செய்யும்படியா ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா அவர்கள் இதுக்கு 2 அடி 3 அடி இருக்கும்போது வந்து ஜெபம் பண்ணாங்க. இப்போ 10 அடி வளர்ந்துருச்சு. இப்பொழுதும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இது கட்டப்படும்படியாக, அந்த ஊழியம் பெருகும்படியாக, திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் தடும்படியாக 2 சரணம் பாடி ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மைதேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகம் ஒரு அலையில சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம யூதராஜ சிங்கத்தை தரிசிக்க வந்துக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லும் மண்ணு இல்லைங்க, கேட்காது இல்லைங்க, அவர் கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. யாரு அவரு? கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்கணுங்க, நம்ம கேட்க வந்துக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் ஆண்டவரே உங்களுடைய மகிமையை வல்ல வெளிப்பட்டப்பா. ஹல்லேலூயா. சோதரம். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான் என் இயேசையா, உம்மை மறவேன் நான் என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா தாழ்வினில் என்னை நினைத்தீரே. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான் என் இயேசையா, உம்மை மறவேன் நான் என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா தாழ்வினில் என்னை நினைத்தீரே. ஆபத்து காலத்தில் அருளான கோட்டையும் கண்மலையும் மீட்பெறும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அருளான கோட்டையும் கண்மலையும் மீட்பெறும் நீதானையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா என் இயேசையா, உம்மை மறவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா, 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனான் என் இயேசையா, உம்மை மறவேனான் என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா தாழ்வினில் என்னை நினைத்தீரே. தனித்திடும் வேளையில் தாய் போல தேற்றினீர், தள்ளாடும் முயங்கால்களை பலப்படுத்துகிறீர். தனித்திடும் வேளையில் தாய் போல தேற்றுவீர், தள்ளாடும் முயங்கால்கள் பலப்படுத்துவீர், தள்ளாடும் முயங்கால்கள் பலப்படுத்துவீரே. உம்மை மறவேனா, உம்மை மறவேனான் என் இயேசையா, உம்மை மறவேனான் என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா தாழ்வினில் என்னை நினைத்தீரே. ஹல்லேலூயா. தாழ்வில கிடந்த நம்மள தேவன் எடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, சன்பலாத்து தொபியாவும் பாருங்க, நெகோமி அலங்கத்தை கட்ட ஏவும் போது நிறைய கூட்டமா ஏமி நின்று அலங்கத்தை கட்டக்கூடாது சொல்லி கூட்டமாக கொண்டாங்க. ஆனா இந்த அலங்கத்தை கட்டபடி தேவன் இவரோடு இருந்து பாருங்க. ஹல்லேலூயா. ஜோசப் சரணாயோட இருந்து கர்த்தர் பெரிய காலை செய்வார். இதற்காக பாருங்க, ஜெப வீரர்கள் ராஜாயாவையும் நிறைய பாருங்க, பாண்டிய ஐயா, மகன் ராஜா நிறைய பேர் சொல்லே போனாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பக்கத்துல இருந்து பாருங்க, எம்ஜிஆர் வீட்டு பக்கத்துல இருந்து எம்ஜிஆருக்கு இடம் கொடுத்த ஒரு தெய்வ மனுஷன் வந்துக்கிறாரு இல்லையா, அவங்க வரமுறையா வந்துக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய கிருபையில அந்த குடும்பம்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னும் கர்த்தருக்காக ஜொலிக்க நாம அதுக்காக ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உடைய கிருபையும் உடைய மகிமையும் வல்லம் வெளிப்பட்டப்பா.
பலப்படுத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. என் தேவனே எல்லா வேதனையை மாற்றி தகவல் திருச்சபைய மீதம் உள்ள பகுதியை பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. இந்த சபைக்கு விரோதமா எத்தனை சன்பலாத்தில் ஏமினாலும், எத்தனை தொபியார்கள் ஏமினாலும் தகவனே, எத்தனை ஆமான்கள் ஏமினாலும் தகவனே, என் தேவனே மகிமையை ஒரு நல்ல வெளிப்பட்டு தகப்பனே தேவன பண உதவியில பொருள் உதவியும் தகவனே எங்களை ஒத்தாசோர பருநேரா என் கண்களை ஏறிடமானே வானத்தையும் பூமியும் உண்டாங்கின கத்திரத்தில் ஒத்தாசாட்டானே தகப்பனே. இந்த சபைக்கு தேவையான ஒவ்வொரு கல், செங்கல், சிமெண்ட் தகப்பனே, கம்பி தகப்பனே, என் தேவனை எங்களால் முன்குறிச்சியோ தகப்பனை யாருக்குள்ள செய்ய போறியோ தகப்பனை செய்ய உதவி செய்யுங்கப்பா, ஒத்தாசை அனுப்புங்கப்பா. என் தேவனுடைய பிரசன்னமை வெளிப்பட்டப்பா. இதற்காக ஜெபிக்கிற, துதிக்கிற, வந்துக்கிற ஒவ்வொரு ஊழியதாசர்களையும் ஒவ்வொரு மேய்ப்பர்களையும் தகப்பனே கல்லமே எடுத்து பயன்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மீது உள்ள பகுதியை நீ பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. நீ பெருக, நாங்க சிறுக நடத்துங்கப்பா. மீட்பரும் ரட்சகரும் இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய மத்தியில் இருக்கிறதான டயசிஸினுடைய பிரதம பேராயர் அருமையான சோத்திரம் ரூபன், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் ஐயா வந்து ஒரு சில 2 பாடல்களை பாடி ஜெபம் பண்ணுவாங்க. ஆமாம், நல்ல பாட்டு பாடுறவர். அதனால் நிறைய இடங்களில் அவர் பாடல் சிறப்பாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எந்த ஒரு காரணத்துக்கு வந்தாலும் நல்ல பாட்டு பாடுவார். எல்லாரும் ஐயாவோடு சேர்ந்து பக்தியோடு, யாரும் பேசக்கூடாது, மொபைல்லாம் இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? ஐயா நான் நல்லா பாடுவேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக முதல் நான் பாட ஆரம்பித்த போது மரியாதையாக வந்து கீழே உட்காரு, பாடின கல்லாலே அடிப்பேன்னு சொல்லி என்னை விரட்டுவாங்க. இதே சென்னையில் இருக்காங்க. அல்லேலூயா. அதனால் பாட தெரியலனா கூட நம்ம பாடுவோம், பேச தெரியலனா கூட குழந்தை பேசும். ஒரு காலத்தில் கொஞ்சம் வளர 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 அது சிறந்த பேச்சாளராக மாறிடும். அது மாதிரி கர்த்தரை துதிக்கிறது நம்ம பாடுவோம். அவங்களுக்கு நல்லா இருக்குதா இல்லையா, நம்மளை பாட சொன்ன அப்பாவுக்கு நல்லா இருக்கும். ஒரு காலத்தில் சிறந்த பாடலாம் நம்மளை மாற்றுவார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடம், ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடைய பாடலை பாடி கற்று நாம் மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியில் நின்று தீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியில் நின்று தீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணி மூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணி மூடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை அழுது போல புதிதாக்கி மகிழ்ந்தார். நம் இளமையை கழுது போல புதிதாக்கி மகிழ்ந்தார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கத்த செய்த நன்மைகளை ஆமை ஒரு நாளும் மறவாதே. என் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை சுத்தி சொல்லாம ஒரு ஹல்லேலூயா. நைட்டு சாப்பிட்ருப்பீங்கன்னு நான் நம்புறேன். காலையில சாப்பிடலனா கூட நைட் சாப்பிட்டீங்க தானே? ஆமென். நைட்டு சாப்பிட்டவங்க வரலையும் ஒரு கல்வி தலையில சொல்லுவோமே ஹல்லேலூயா. காலையில கூட லைட்டா சாப்பிட்டு தான் வந்தேன்றவங்க ரெண்டு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் கூட சாப்பிட்டேன் நல்ல டீ பிஸ்கட்டும். ஆமென். கர்த்தரை ஆஸ்வதிப்பார். இன்னொரு பாட்டு கூட அதே ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது அவராலே வரும். ஹல்லேலூயா. சும்மா போறோம் வரவனா நம்மளுக்கு கொடுத்துட முடியாது நன்மையை. அவர் தவிர வேற ஒருத்தரும் நமக்கு நன்மையை தர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலான்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வைக்கலாமா? கோரிக்கை கோரிக்கை வைக்கலாமா? நிறைய பிஷப்லாம் இருக்காங்க, ரெவரன்ஸ் இருக்காங்க, பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்கள் மத்தியில் அந்த கோரிக்கை வைக்கிறது தான் சரியாக இருக்குன்றதுனால ஏதப்பட்டதுனால சொல்லலாம். பெரும்பாலும் அப்படி கேட்க மாட்டேன். ஒரே ஒரு ரெக்வஸ்ட், பொய் சொல்லாமல் இருப்பீங்களா? ஐயா ஐயா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்க. அப்படின்னா இவங்க பொய்யை மட்டும்தான் சொல்லுவாங்க போல இருக்குது. அல்லேலூயா. பொய் சொல்லாமல் இருப்பீங்களா? சரி. யாருக்காவது யாக்கோபன் பேர் இருக்கா? நல்ல வேலை, தப்பிச்சிட்டீங்க. யாக்கோபுனா என்ன அர்த்தம்? ஓ, காது கேட்கலைங்க எனக்கு. யாக்கோபுனா என்ன அர்த்தம்? யாரும் பதில் சொல்ல மாட்டாங்களே. நான் போன வரைக்கும் வெளிநாடுகள் இருந்து, இந்தியாவில இருந்து, அதர் ஸ்டேட்ஸ், அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் சிட்டி, எங்க போய் கேட்டாலும் யாக்கோபுன்னு சொன்னா எத்தன். என்னதுங்க? அதான் யாக்கோபுன்னு சொன்னா எத்தன், திருடன், பிரார்த்தனம் பண்றவன், வஞ்சகன், துரோகி, இப்படிதான் மீனிங் சொல்றாங்க. நான் இந்த பரிசுத்தவான்களை கிட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமம் எங்க அப்படி சொல்லுதுன்னு எனக்கு காமிச்சுட்டா இந்த இடத்துல அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுக்க தயாரா இருக்கு. அல்லேலூயா. தலைமுறை தலைமுறை தலைமுறையா கிறிஸ்தவம் ஒரு உயர்ந்த தேவனுடைய மனுஷனை எத்தன் என்றும், திருடன் என்றும், ஏமாற்றக்காரன் என்றும், வஞ்சனையாய் பொய் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எந்த பாஸ்டர் கேளு, எத்தன் யாக்கோபுனா எத்தன். யார் சொன்னது? பைபிள்ல ஒரு பேரை வைக்கும் பொழுதும் அதுக்கு என்ன காரணம்ன்றது சொல்லிதான் வைப்பாங்க. ஏசான்னு ஒருத்தர் தான். யாருன்னா கேசவன் இருக்கீங்களா இங்க? எனக்கு வேற எதனா சொல்லணும் பயமாயி போகுது. கேசவன்னா வேற ஒன்றும் இல்லை, மயிறு மலிச்சவன், மயிராண்டின்னு அர்த்தம். கேசவன் அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருத பேரு, அதுக்கு தமிழ்ல மயிராண்டின்னு அர்த்தம். வேற யாரும் இல்லை, அந்த மயிராண்டி ஏசாதான். உடம்பு ஃபுல்லா அவருக்கு முடி இருந்தது, அவரு ஏசான்னு பேர் வச்சாங்க. அவரு கொஞ்சம் கலர் ரொம்ப செவந்து போயிருந்தாரு, ஏதோன்னு ஒரு செகண்ட் பேர் வச்சாங்க அவருக்கு. அதே மாதிரி யாக்கோபு அந்த ஏதோனுடைய காலை பிடிச்சுக்கிட்டே பிறந்தாரு, யாக்கோபுன்னு பேர் வச்சாங்க.
சாக்கார்ன்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் கூலி. ஈசாக்கார்னு ஒருத்தர் இருக்காரு. இசக்கார் இருக்காரா? ஒருத்தர் தந்தா. அந்த ஈசாக்கார்னா எனக்கு கர்த்தர் கூலி கொடுத்தாருன்னு அர்த்தம். போய் பாருங்க, அந்த அம்மா அந்த குழந்தையை பெற்றுட்டு என் வருத்தத்தின் கூலியை, வருத்தத்தின் பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு அவனுக்கு இசக்கார்னு பேர் வைப்பாங்க. இப்பொழுது கர்த்தர் என்னமான வீட்டுக்கார் என்னோட சேர்ந்து இருக்க பண்ணுவார். யாரோட? என்னோட சேர்ந்து இருக்க பண்ணுவாருன்னு அந்த பிள்ளைக்கு லேவின்னு பேர் வச்சாங்க. லேவினா சேர்க்கிறவன். லேவி கோத்திரம் ஆசாரிய கோத்திரம். பரலோக தேவனையும் பூமியில் இருக்கிற மனுஷனையும் சேர்க்கிற கோத்திரம். லேவினா கனெக்டிங் பீப்புள். நோக்கியா இல்ல, லேவி தான் ஒரிஜினல் கனெக்டிங் பீப்புள். அந்த மாதிரி யாக்கோபுன்ற பேர் வைக்கும் பொழுது இயேசுனா என்ன அர்த்தம்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற ரட்சகர்னு அர்த்தம். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். நமக்கு நிறைய தெரியும். எல் ஷடாய்னா, எல் ரோயினா, யெகோவானா, யெகோவா ஈரேனா, யெகோவா ஷாலோம்னா, யெகோவா ரஃபானா, பயங்கரமா எபிரேய பாஷையில பாட்டெல்லாம் பாடுவோம் நம்ம. யாக்கோபுனா மட்டும் எவனோ ஒருத்த சொல்லிட்டான் திருடு எத்தன்னு, அதை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். பைபிள் அப்படி சொல்லல. ஒரு திருட்டு பையன் அப்பா அம்மாவுக்கு அடங்காத இருந்தவன் ஒருத்தன் சொல்றான், இவன் பேர் எத்தன் எனப்படுவது சரியல்லவா அப்படின்னு அவன் சொன்னான். அவன் அப்பா அம்மா மதிக்காதவன், அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாதவன், அவன் கர்த்தருடைய சாபத்தை பெற்றுக்கொண்டவன், அவன் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமா எண்ணியவன். அவன் சொன்னான் யாக்கோபு மேல ஒரு பொய் கம்ப்ளைண்ட் அப்பா கிட்ட போய், இதோட 2 தடவை ஏமாத்திட்டல்லவா. பைபிளை படிச்சு பாருங்க, அவன் எங்கேயுமே ஏமாத்தல. அந்த இடத்துல யாக்கோபா நீங்க நின்று உங்க பதில் சொல்லி பாருங்க, நீங்க ஏமாத்தவே இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவன் ஏமாத்தவே இல்லை. அது பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. அது ஒரு டீல். அந்த இடத்துல பார்க்கும்போது டீல் பேசுறாங்க, இது வேணுமா, இது கூட அப்போ வானான்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அவன் ஏமாத்தினான், ஏமாத்தி எப்படிங்கணும், டீல் நேருக்கு நேர் பேசி வாங்கிக்கணும். ரெண்டாவதும் அப்பாவோட ஆசீர்வாதத்தை ஏமாத்தி அப்படிங்கணும் செய்யவே மாட்டான். இது பாவம், ஆசீர்வாதத்துக்கு சாப்பிட எனக்கு வரும்ன்றான். அம்மாவோட தொல்லை, அம்மா மேல வச்ச பாசம், அம்மாவோட அழுத்தம், அவன் போய் அதை செஞ்சான். ஆனா பழி யார் மேல வருது? யாக்கோபு மேல. யாரு? அவர் சொல்லிட்டார் கம்ப்ளைண்ட். தப்பான ஒருத்தர், கர்த்தரால் தள்ளப்பட்ட ஒருத்தர், குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாத இருந்த ஒருத்தர் நல்ல பிள்ளைய பார்த்து, கர்த்தர் தெரிந்து கொண்ட தாசனை பார்த்து, இஸ்ரவேலே நீ என் தாசன், இஸ்ரவேல் என்னுடைய தாசன் சொன்னார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாக்கோபே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபின் தேவன் நம்முடைய, நான் ஈசாக்கின் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். பல இடத்துல யாக்கோபை தேவன் உயர்த்தி உயர்த்தி சொல்ல, கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறவங்களை யாக்கோபுனா எத்தன், யாக்கோபுனா ஃப்ராடு, யாக்கோபுனா திருடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த வார்த்தைக்கு அப்படியே அர்த்தத்தை சொல்லி பாருங்க. ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? தேசங்களின் ஜாதிகளின் பிதா. நான் ஜாதிகளின் பிதாவினுடைய தேவனும். ஈசாக்குனா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி அல்லது சிரிப்பு. நான் சந்தோஷமா சிரிக்கிறவர்களின் தேவனும். யாக்கோபுனா உலகம் சொல்ற அர்த்தம். நான் ஏமாத்துக்காரனின் தேவனுமா இருக்கேன் ஆண்டவர் சொல்லுவாரா? அப்ப அங்கேயே ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்திருக்கணும். நான் ஜாதிகளின் பிதாவினுடைய தேவனும், மகிழ்ச்சியா சிரிக்கிறவர்களின் தேவனும், ஏமாத்துக்காரர்களின் தேவனுமா இருக்கிறேன் கர்த்தர் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. மீனிங் வைஸ் அங்கேயே அது ஒரு தவறான மீனிங் கொடுக்குது. கர்த்தர் அப்படி சொல்லவே முடியாது. அப்போ யாக்கோபுனா வேற ஏதோ அர்த்தம் இருக்குது. பைபிளை ஒழுங்கா படிக்கும் பொழுது, பைபிளை கருத்தா படிக்கும் பொழுது தெரியுது, யாக்கோபுன்ற வார்த்தைக்கு யாக்கோவ் அதான் ஹீப்ரு வார்த்தை. நம்மளுக்கு பைபிள் எழுதப்பட்டு இருக்குதுங்க. யாக்கோபுனா பாதங்களை பிடிச்சிக்கிட்டு வெளியே வரவன். ஆவிக்குரிய அர்த்தம் கர்த்தருடைய பாதங்களை பிடித்துக் கொண்டிருக்க அத்தனை பேரும் யாக்கோபின் சந்ததி. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய பாதங்களை பின்தொடர்கிற அத்தனை பேரும் இஸ்ரவேலின் சந்ததி. ஹல்லேலூயா. அவருடைய பாதங்களை நாம் பின்தொடர்ந்து வரணும்னா அடிச்சுவடுகளை வச்சுட்டு போனார்னு பேதுரு எழுதுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எனவே ஊழியம் செய்கிற அத்தனை பேரும், கர்த்தரை பின்பற்றுகிற அத்தனை பேரும், இயேசுவை பின்தொடர் அத்தனை பேரும் ஒரு பாதத்தின் பின்னாடி போறோம், ஒரு கால்களின் பின்னாடி போறோம். அந்த பாதம், அந்த கால்கள் நமக்கு இயேசு. இந்த மீனிங் யாக்கோபுன்ற பேர்ல இருக்குது. ஹல்லேலூயா. இனியும் யாராவது உங்க வீட்டுல யாக்கோபுன் பேர் வச்சா அவனை திருட எத்த நினைச்சுக்காதீங்க. அவன் கர்த்தரை பின்பற்றுகிறவன், பாதங்களை பின்பற்றுகிறவன். அவன் ஆசீர்வாதமான பாத்திரம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தா நான் நம்புவது, எனக்கு என்ன கொடுத்த செய்வார் நம்புறனோ அது அவராலே வரும். ஆமென். விட்டு விடாத நம்பிக்கையை வெகுமதி உண்டு, விட்டு விடாத நம்பிக்கையை வெகுமதி உண்டு,
விசுவாசித்தால் உலகத்தை வெல்வது நீதான். விடாத நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விசுவாசித்தால் உலகத்தை வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். உனக்குள் வாழ்பவர் இந்த உலகை ஆள்பவர். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. உன்னதமான கருத்து மறைவில் வாழ்கின்றோம். சர்வ வல்லவர் நிழலில் தினம் வாசம் செய்கின்றோம். உன்னதமான கரத்தின் மறைவில் வாழ்கின்றோம். சர்வ வல்லவர் நிழலில் தினம் வாசம் செய்கின்றோம். வாதை அணுகாது தீங்கு நேரிடாது. வாதை அணுகாது ஒரு தீங்கு நேரிடாது. விட்டுவிடாத நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விட்டுவிடாத நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விசுவாசித்தால் உலகத்தை வெல்வது நீதான். விட்டுவிடாத நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விசுவாசித்தால் உலகத்தை வெல்வது நீதான். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. கர்த்தர் நமது அடைக்கலமும் புகலிடமானார். நம்பி இருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நமது அடைக்கலமும் புகலிடமானார். நம்பி இருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். சோதனை ஜெயிப்போம், சாதனை படைப்போம். சோதனை ஜெயிப்போம், சாதனை படைப்போம். விட்டுவிடாத வெகுமதி உண்டு. விசுவாசித்தால் உலகத்தையே வெல்வது நீதான். விட்டுவிடாத நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விசுவாசித்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். எனக்குள் வாழ்பவர் இந்த உலகை ஆள்பவர். எனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. அல்லேலூயா. கர்த்தரை உறுதியாக பிடிப்போம். நம் நம்பிக்கை நாம் எதிர்பார்ப்பது அத்தனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். God bless you. அல்லேலூயா. நாளில் யாக்கோப்பை குறித்து அதிகமான வார்த்தைகளை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. யாக்கோப்பே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை. அல்லேலே. எல்லாருமே யாக்கோப்பு தான். யாருமே எத்தனை கிடையாது. இன்னைக்கு ஏமாற்றி படைக்கிறவங்க யாருமே கிடையாது. கொடுத்தால் வாங்கிக் கொள்ளணும். கேளுங்கள், கொடுக்கப்படும். அவர் கொடுத்தாரு, நம்ம கேட்கிறோம், அவர் கொடுக்குறாரு. அதனால யாருமே ஏமாற்றி படைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஜெபிக்கலாம் கண்களை மூடி. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த கால வேளையிலே ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அப்படியாய் இந்த ஊழியத்திற்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாரோ அவர்களெல்லாம் இந்த நாளிலே துரிதமாய் கூட்டி வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு இடையூறாய் இருக்கிற எவைகளாம் இருக்கிறதோ அந்த தடைகளை உடைக்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருகிறவர்களுக்கு தடையா இருக்கிற எல்லாம் யோர்தானை தகத்தெடுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இங்க கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஒரு ஜீவனுள்ள வார்த்தை புறப்பட்டு வருகிற இந்த தாசனை அழைத்ததுக்காக கொண்டாடக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கண்மலைகளை மறைத்து அவர் பேசுகின்ற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கிற வாழ்க்கையில அவர்களுக்கும் அப்படியே ஊழியங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வர இந்த நாளிலே என்ன பலப்படுத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு நல்ல பலனை தருபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற எங்களின் செவிகளை சாய்த்து அவர் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் கேட்க எங்க செவிகளை திறந்தலுமையாக ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயமாக்கிய பலகைகளை அதை வைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய ஊழியங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் அதை பயிற்சி வைக்க எங்கள் இதயங்களை பக்கப்பட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் ஆவியானவர் எங்களை வழிநடத்துங்க.
ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கூடும்போதெல்லாம் ஜெபிக்கணும், கூடும்போதெல்லாம் கர்த்தரை உயர்த்தணும், கூடும்போதெல்லாம் தேவனை பாடி மகிமைப்படுத்தணும். இப்போ இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய மாநிலத்தையும் நம்முடைய சபைகளையும் நம்முடைய ஊழியக்காரர்களையும் சுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் நாம் கூடியிருக்கிறோம். நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் பாதுகாப்பையும் நன்மையும் சுகத்தையும் கட்டளையிடுவார். இப்பொழுது வந்திருக்கிற நமக்கும் கூட என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் கர்த்தர் தந்து மகிமையாய் நடத்துவாராக. ஆண்டவர் இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறார், நமக்கு இந்த கூட்டத்தை தந்திருக்கிறார். அதற்காக மீண்டுமாய் ஒரு முறை கரங்களை தேடி இப்பொழுது வந்திருக்கிற எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகையிலே, மாதாந்திர கூடுகையிலே கூடும்படியாக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்லாதபடி இன்றைய நாளிலே விசேஷமாக இந்த இடத்துல நம்முடைய போதகர் ஜோசப் சரவணன் ஐயா அவருடைய சபை கட்டுமான காரியங்களுக்காக விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்கும்படியாகவும், அதே போல இந்த நாளில் ஒரு அபிஷேக ஆராதனை நடத்தும்படியாகவும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அதை நாம் இந்த நாளில் சிறப்பாக செய்யும்படியாக கூடி வந்திருக்கிறோம் இல்லையா. கர்த்தர் முன்குறித்திருக்கிறனால இல்லையா, நம்ம நினைக்கலாம் நம்மளுக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் ஆனால் சில காரியங்களை திட்டமிட்டிருப்பார். அதன்படி அந்தந்த நேரங்களிலே காரியங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் அறிந்திருக்கிற வண்ணமாக நம்முடைய தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை மாதந்தோறும் சனிக்கிழமையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம கூடி ஜெபிக்கிற ஒரு ஐக்கியமாக நம்ம இந்த ஜெப ஐக்கிய கூடுகை இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் வாஞ்சையோடு பங்கு பெற்று ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க இல்லையா. நம்ம இந்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஷப் எஸ் ராஜையா அவர்கள் அந்த தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இங்கே சென்னையில் வந்ததுக்கு அப்புறமா அநேக பாடுகள் மத்தியில் இல்லையா அவங்க இந்த ஜெப கூடுகையை ஆரம்பித்தாங்க. இனிஷியல் பீரியடில் கடினமான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் அநேக ஊழியக்காரர்களை இணைத்து ஜெபிக்கும்படியாக செயல்படும்படியாக கர்த்தர் உதவி செய்து வருகிறார். நம்முடைய தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கொடுகையிலே 300க்கும் மேற்பட்டதான ஊழியர்கள் இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய கொடுகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விசேஷமாக இந்த மாதாந்திர கூடுகையில் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களே அந்த தேவைகளுக்காக நம்ம விசேஷமாக சென்று ஜெபிக்கிற வேளையில அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்து வருகிறார். நம்ம கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் ப்ரேயர் மூலமாக நம்முடைய தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை விசேஷமாக இல்லையா 3 வேளை இணைந்து ஜெபிக்கிற ஒரு கூடுகையாக காணப்பட்டது. அந்த டைமில் தான் நம்ம சோஷியல் மீடியாவில் ஆன்லைனில் அநேக ஜெபிக்கிற ஒரு கூடுகையை ஐக்கியத்தை நம்ம பங்கு பெற்று ஆரம்பித்தாங்க இல்லையா. அதே போல தான் நம்முடைய தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகையில் 3 வேளை இணைந்து ஜெபிக்கும்படியாக இல்லையா. அப்போ அந்த டைமில் ஒரு ஜூம் கூட அவ்வளோ ஃபேமஸாக இல்லை இல்லையா. எல்லாரும் மொபைலில் கான்ஃபரன்ஸ் போட்டு இல்லையா, ஒரு மொபைலில் 5 பேரை கான்ஃபரன்ஸ் எடுத்து அப்படியாக 15லேருந்து 20 பேர் 20லேருந்து 25 பேர் அப்படியாக இணைந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வந்தார் இல்லையா. அதன் மூலமாக இல்லையா அந்த மூலமாக அநேகர் ஊழியக்காரர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. முக்கியமாக நம்ம தேவடைய ஜெப ஐக்கிய கூடுகைகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அநேகர் இதனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் சரியான அங்கீகாரம் இல்லாதபடி, சரியான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், சரியான காரியங்கள் இல்லாதபடி அவர்கள் ஊழியங்களை நடத்தி வராங்க. அவர்களுக்கு முறையான ஆலோசனைகளை கொடுத்து இல்லையா அவர்களை வழி நடத்தும்படியான காரியங்களை கர்த்தர் செய்து வருகிறார். நம்ம இன்றைய நாளில் கூட கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
நம்முடைய இது முக்கியமான ஒரு காரியம் இல்லையா. நம்ம இந்த நாளில் இப்படி கூடி வரும்படியாக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நமக்கு தெரிந்ததான ஒரு காரியம் இல்லையா, கிதியோனை பற்றியதான ஒரு காரியம் இல்லையா. கிதியோனுடைய நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மீதியானியர்கள் கையில கர்த்தர் அந்த இஸ்ரவேல் புத்திரரை ஒப்பு கொடுத்திருந்தார் இல்லையா. அவர்கள் எப்பொழுதும் தங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி சென்று கொண்டிருந்தாங்களோ, கர்த்தரை விட்டு அவர்கள் பின்னோக்கி சென்று கொண்டிருந்தாங்களோ, அந்த நேரங்களில் கர்த்தர் இல்லையா அப்படியாக கர்த்தருடைய இஸ்ரவேல் ஜனத்தை ஏதாவது ஒரு எதிரி தேசத்திலிருந்து அடிமையாக அவர்களை இல்லையா ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ எப்போ அவங்க மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி தேடுகிறார்களோ, கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, அப்பொழுது அந்த தேசத்தில் ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அவர்களுக்கு ஒரு விடுதலையை, ஒரு மீட்பை கொடுக்கிற அந்த அனுபவம் இல்லையா. அப்படியாக அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கிதியோன் என்ற ஒரு மனிதனை இல்லையா அவர்கள் எழுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்படி மீதியானியரிலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கிப்பட்டார்கள். ஒருவேளை இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில சிறுமைப்படுகிற அனுபவம், கஷ்டப்படுகிற அனுபவம், உபத்திரவப்படுகிற அனுபவம் இல்லை என்று சொன்னால், ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பாம பாவ வாழ்க்கையில பின்மாற்றத்துல இல்லையா அவர்கள் கடந்து சென்று கொண்டே இருந்திருப்பாங்க இல்லையா. இந்த உலக வாழ்க்கையை விட்டு வெளிவராதபடி இருப்பாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட பார்க்கும்போது இல்லையா, அநேக நேரங்களில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்வார்கள், ஏற்ற தாழ்வுகள் வாழ்க்கையில வந்து கொண்டுதான் இருக்கும் இல்லையா. இந்த நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார், சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் இல்லையா. நாம அதை நாம் என்ன என்று சொல்லி நிதானித்து தியானிக்கிறவர்களாக, காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு விடிவை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நாம நினைச்சு கொண்டிருப்போம், என்னால இந்த சூழ்நிலையிலிருந்து வர முடியாது, நான் இதுல இருந்து எப்படியாக மீண்டு வரப்போகிறேன், என்னால இந்த காரியத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். அப்படியாக தான் இல்லையா இந்த கிதியோனும் யோசித்து கொண்டதுதான், எப்படி என்னாலே இது ஆகும் என்று சொல்லி யோசிக்கிற வேலையில தான் கர்த்தர் சொல்றாரு இல்லையா. அந்த இடத்துல 12ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். இதை நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய பிள்ளைங்க தான், ஊழியத்தை செய்கிறவங்க தான் இல்லையா. இது எனக்கு ஏயா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும் இல்லையா. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இல்லையா நாமும் பாடுள்ள மனிதர்கள் தான், நமக்கும் சில அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கொண்டு தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில சோர்வுக்குள்ளாக சத்ருவானவன் நம்மை கொண்டு போகிற சூழ்நிலை இல்லையா. ஒருவேளை பொருளாதார காரியங்களாக இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம் இல்லையா, பிள்ளைகளுடைய குறித்த படிப்பு காரியங்களாக இருக்கலாம், உறவுகளில் இருக்கிறதான காரியமாக எதுவாக இருந்தாலும் சரி, சோர்வின் மத்தியில கடந்து சென்று விடாதபடி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நம்ம பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். எப்பேற்பட்டதான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைய நாளில் கூடி வந்திருக்கிற நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை இல்லையா. கர்த்தர் முன்குறித்திருக்கிறதை ஏற்ற வேலையிலே செய்வார், அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் இல்லையா. நாம அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னால முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாம இருந்து விடாதபடி, கர்த்தர் அழைத்த அழைப்பிற்கு நாம செவி கொடுத்து நாம கிழிப்படும் போது, அவர் இதை செய் என்று சொல்லும் போது இல்லையா, இதனுடைய வாழ்க்கையில் அதான் பார்க்கிறேன், நீ இதை போய் செய், இப்படி செய் என்று சொல்லும் போது அதற்கு அவன் செவி கொடுத்தான், கீழ்ப்படிந்தான், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அவன் மீட்டு எடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான எந்த ஒரு கேடுபாடுகளாக இருந்தாலும் சரி, அடிமைத்தனத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைய நாள்ல நம்மை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இல்லையா. அதனால நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகையில தகப்பனே நாங்கள் பங்கு பெறும்படியாக கர்த்தர் இந்த நாளை நீர் முன்குறித்து இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நம்முடைய ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள் தகப்பனே, அபிஷேக ஆராதனை வேலைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம் தகப்பனே. அப்பா சோஸ்ரமாக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதே போல இந்த இடத்துல ஜோசப் சரவணையாவை முன்குறித்திருக்கிறீர், இந்த இடத்துல ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா சோஸ்திரம், இந்த நாளில கூட இந்த இடத்துல கட்டுமான பணிகளை கர்த்தர் இம்மண்ணுமாக நடத்தி வந்து தொடர்ந்து தகப்பனே எல்லா காரியங்களையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்து முடிக்க
இந்த இடத்துல அநேகர் தகப்பனை வந்து உண்மை தொழுது கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சூழ்நிலைகளை கண்டு பயந்து விடாதபடி, சிறுமைப்படுத்துகிறவர்களை கண்டு பயந்து விடாதபடி, பராக்கிரமசாலியை கர்த்தருனோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை பிடித்துக் கொண்டு முன்னேறி செல்லத்தக்கதாக கர்த்தருக்கு செவி கொடுத்து காரியங்களை செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஐக்கியத்தினுடைய மத்திய குழு தலைவர் பாஸ்டர் ஜெபமணி அவர்கள் வந்து ஒரு ஜெபத்தை ஏற்படுவாங்க. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தனை ஆஸ்வதிப்பீராக அபியானவரே ஸ்தோத்திர சபை இந்த இடம் முழுவதுமாக நீங்க மாத்திரம் ஆளுகை செய்யுங்க அப்பா. இந்த கூட்டம் மகிமையா நடந்து முடிக்க தேவன் கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு மேல தேவ பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆரம்பத்து முடிவுவரையும் தேவ வல்லமை ஆளுகை செய்யட்டும் சுவாமி. ஒவ்வொரு பகுதியும் தேவ அக்கினி எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இது விரோதமா இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கும்படி நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா. அப்படி நாம மாத்திரமே மகிழ்படட்டும். இயற்கை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் எல்லா வாய்களை திறந்து அருமையான தேவ ஊழிய செவ்வாய்க்கத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஒரு கிருபை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடி நாங்கள் எல்லா வாய்களை திறந்து கடந்த மாதங்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், ஊழியங்களிலே தேவன் செய்த நன்மைகள், நம்முடைய குடும்பங்களிலே செய்த நன்மைகள், நம்முடைய விசுவாசிகள் மத்தியில் தேவன் செய்த நன்மைகள், நம்முடைய பட்டணத்தின் மத்தியில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவர் எல்லா ஸ்தோத்திரம் வாய்களை திறந்து எல்லா கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஊழியத்தில் எந்த பாடுகள், எந்த கஷ்டங்கள், எந்த துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அது மத்தியில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம். அவரை நம்புகிற ஜனங்கள் ஓ ஹல்லேலூயா பிழைத்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்புகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக ஊழியம் செய்யும்படியாக உங்களை என்னை தெரிந்து கொண்டு கர்த்தர் நடத்தி வருகிற கிருபைகளை நினைத்து எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம ஊழியராக இருந்தாலும் பரவாயில்லை, நம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை நாம் உயர்த்துவோம், கர்த்தரை கனப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஊழியங்களில் தேவன் செய்த அற்புத அடையாளங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எல்லா கரங்களை உற்சாகமாக கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இல்லாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரமிது. உள்ளாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரமிது. சோர்ந்து போகாதே சென்று மகிழ்ப்படுத்தி போகாதே நீ, சோர்ந்து போகாதே. எல்லாம் மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே.
லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே பரிசுத்த வாக்குகளை தேவ பிள்ளைகளே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் திருப்பொருள் பொருட்கள் நிறுத்தப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. திருப்பொருள் பொருட்கள் நிறுத்தப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவரேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து எல்லாரும் சேர்ந்து கட்டில கட்டி ஆண்டவரை பார்த்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மகிமையின் தேவ ஆயுதமே, மன்னான நமக்கு வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆயுதமே, மன்னான நமக்கு வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் நம்மை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே தந்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டிருந்த சத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே Vamos,
தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறாங்க. தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியங்களிலும் உடைய பிரசனம் இருக்கட்டும். தேவ ஊழிய ஜெப ஐக்கியத்தின் மூலமாக கர்த்தர் செய்து வருகிற மகத்துவமான காரியங்களுக்காக நன்றியோடு நாங்கள் ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரங்கள் இந்த வேலையுடைய கருத்து கொடுக்கிறோம். நல்ல பிதாவே. எல்லாரும் பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம டீமில் உள்ள, நம்ம ஐக்கியத்தில் உள்ள, நம்முடைய செனாடில் உள்ள எல்லாரும் வந்தால் இந்த இடம் போதாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர்களுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் பேர் தான் நம்ம வந்து இதை செய்ய முடிகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அல்லேலூயா. காலங்களில் நம்முடைய சபைகளை எல்லாம் பெருசாக கட்டுவோம். 500 1000 பேர் உட்கார்ற மாதிரி கட்டுவோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு வந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு வியாதி பலகீனம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீங்கி போயிடும். ஆமாம். நேற்று எங்கள் வீட்டம்மாவுக்கு, பேராயர் ஸ்டெல்லா அம்மாவுக்கு சரியான காய்ச்சல். எழுந்து கூட உட்கார முடியல, பேச முடியல, நடக்க முடியல. ரொம்ப கஷ்டம். ஆனால் பார்த்தேன், ஒருவேளை அங்கே இருந்தால் காய்ச்சல் போட்டு அமைக்கிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், உடனே காரை எடுத்துகிட்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு நைட்டோடு நைட்டாக அங்கே வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு ஏன்னா இங்கே இதற்காக கிட்டத்தட்ட மாஸ்டர் வின்சென்ட் பால் அவர்கள் ஒரு 40 நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஐக்கியத்தில் அநேகர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்ற நம்பிக்கையில் நாம் வந்து ஜெபித்தோம். நேற்று பாருங்கள், வந்து நைட்டு படுத்துட்டு காலையில் மழைன்னு இது இதில் தண்ணி இருந்துச்சு. மழை பெஞ்சு இதில் தண்ணி கட்டி கிடந்தது. இந்த தண்ணியெல்லாம் அங்கே நம்முடைய பாஸ்டர் ஜோசப் சரணனுடைய சகோதரியும் எங்கள் கிட்டமும் தண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி செங்கலெல்லாம் எடுத்து அங்கெல்லாம் செங்கல் அங்கே அந்த சைடில் இருந்தது, அந்த சைட்லலாம் ஒழுங்கு பண்ணி சரி பண்ணி அதெல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் காலையில் புது பலன் கொடுத்தான். காய்ச்சல் எங்கே போச்சுன்னு தெரில, தலைவட்டி எங்கே போச்சுன்னு தெரில, வியாதி எங்கே போச்சுன்னு தெரில. கர்த்தர் சுகம் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை கொடுத்துவோம். நாம் கூடுகிற போது வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நாம் கவனித்தால் சங்கீதம் 133 நாம் கூடுகிற போது, ஒருமித்து வாசம் பண்ணுகிற போது, வாசிங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை உண்டாகும், ஜீவன் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இப்போ நம்ம இங்கே கூடியிருக்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவருங்க எல்லாருக்கும் நன்மை செய்வார். வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்மை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இதற்கு பின்பு உங்கள் ஊழியங்களில் பெரிய மாற்றங்களை, பெரிய ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் கிரியை செய்கிறார். இது
ஒரு சீரமைக்கப்படாத நிலையில் இருந்தபோது இங்கே வந்து ஒரு நற்செய்தி கூட்டம் போடப்பட்டது. இப்போ பாருங்க 10 அடி மேலே வந்துருச்சு, 11 அடி மேலே வந்துருச்சு. இனி அடுத்து இந்த கூட்டம் போட்டேன்ல, அடுத்த ஆசீர்வாதம் டெரஸ் ஆண்டவர் செய்திருவார். அல்லேலூயா. முழுமையாய் வேலை முடிக்கப்படும். அதற்கு பின்பு சரியான பிரதிஷ்டை செய்து தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஊழியம் செய்ய இந்த இடத்தை தகுதிப்படுத்துவார். ஆமென். வட சென்னையிலிருந்து நம்முடைய பாஸ்டர் ஃபெல்லோஷிப்புடைய ஐக்கிய தலைவர் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து முன்னாடி வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆமென். ஸ்டீபன் ஐயா வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஐக்கிய தலைவர்கள் இந்த இடத்துல 6 பேர் இருக்கிறோம். ஐக்கிய தலைவர்கள் 7 பேர் இருக்கிறோம். ஐயாவும் ஒரு ஐக்கியத்துக்கு தலைவர். ஸ்தோத்திரம். தேவன் இப்படிப்பட்ட நம்மை கூட்டி சேர்ப்பது மிக ஆசீர்வாதம். ஐயா வந்தது ரொம்ப சந்தோஷம். வெல்கம். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் ஒரே தகப்பனுக்கு தான் ஊழியம் செய்யற. அல்லேலூயா. நமக்கு ஒரே வீடு பரலோக வீடு தான். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க சத்தத்தை காட்டிலும் இது சத்தம் தான் பயங்கரமா கேட்குது. அல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கணும், அப்பதான் பரலோக சந்தோஷம் போடும். அல்லேலூயா. எப்பமா என்ன கொடுங்க பிரதர். நமக்கு ஒரே நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நாமம் சொல்லுங்க? இயேசு நாமம் சொல்லுங்க. அவர் நாமம் சொன்னாதான் பேயெல்லாம் ஓடும். அவர் நாமம் சொன்னாதான் நோயெல்லாம் சுகமாகும். ஒரு புதிய ஒரு பாடல் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. வானம் பூமி யாவையும் படைத்த என் அருமையான ஆண்டவர், ரைட், எல்லாரும் சேர்த்து பாடுவோமா? வானம் பூமி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையாய் ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையாய் ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையாய் ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையாய் ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. பாருங்க, மனுஷருக்குள்ளே ஒரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் நாமம் சத்தமா, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையாய் ஒரு நாமம் உண்டு. வானத்திலும்
உங்க கிருப எங்களை விட்டு இமை போலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்களடை நீ பிளந்து செம்மையான பாதை தந்தி எரியோவின் கோட்டைகளை யோசனையா தகர்த்தி பாருங்க. எங்களடை நீ பிளந்து பாதை தந்தி எரியோவின் கோட்டைகள் யோசனையால் தகர்த்தி எல்லாத்தையும் சொல்லியாக்கின் கோஷங்களை ஒரு நொடியில் வந்து விட்டி. சொல்லியாக்கின் கோஷங்களை ஒரு நொடியில் வந்து விட்டி. எல்லாம் சேர்ந்து எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா புறமிட பட்டுமையா ஒன்றாக மாற்றி விட்டி. ஒரு இதயம் தந்து விட்டி. சொல்லுங்க பலவித சோதனையில் புறமிட பட்டுமையா ஒன்னாக மாற்றி விட்டி. உதயம் தந்து நீ. எல்லாம் சொல்லுங்க. எங்க கடையை என்னையா அபிஷேகம் செய்து விட்டி. பாடுறீங்க. என்னையா அபிஷேகம் செய்து விட்டி. செய்து சொல்லுங்க. எங்கள் தலையை என்னையா அபிஷேகம் செய்து விட்டி. எங்கள் தலையை என்னையா அபிஷேகம் செய்து விட்டி. எங்கள் ராஜா நீ, எங்கள் தேவன் நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ சேதமொன்றும் இல்லை. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. எல்லாம் சரி சொல்லுங்க. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. சொல்லுங்க. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் நம்முடைய புதிதாய் அபிஷேக பட்டம் பெறுகிறதான தேவனுடைய ஊழியக்காரர்கள் பின்னாடி இருந்து அழைத்து வரப்படுவார்கள். அதற்கு நம்முடைய சீனியர் பேராயர்கள், பாஸ்டர்ஸ், தேவ ஊழியர்கள் அவங்கள அழைச்சிட்டு வருவாங்க. பின்னாடி வந்து எல்லாரும் பின்னாடி போயிடுவாங்க. ட்ரெஸ் போட்டுருக்கிற எல்லாரும் பின்னாடி அங்கே நிற்பாங்க. ஒரு ஜெபம் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே அழைத்து வரப்படுவார்கள். இப்போ அதற்கு ஒரு பாடல் பாடுகிற பொழுது அங்கே அணிந்திருக்கிற எல்லாரும் அங்கே செல்ல வேண்டும். பேக் சைடில் அந்த பேனர் பக்கத்தில் செல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியிலே இருக்கிறதான குன்றத்தூர் அனங்காபுத்தூர் ஐக்கியத்தின் தலைவர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் அருமையான ஸ்டீபன் அருளை அவர்கள் ஒரு பாடலை
பாடுவாங்க. அப்பொழுது எல்லாரும் அங்கே சென்று புதிதாய் ஆர்டினேஷன் அபிஷேகம் பெற இருக்கிறவர்கள் கூட வரும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சீனியர் ரெவரண்ட் அருமையான ஸ்தோத்திரம் தாமோதரன் ஐயா அவர்கள் சிலுவையை கையில் எடுத்துக்கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அங்கே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா அவர்கள் பாடல் பாடுவார்கள். Praise the Lord. Hallelujah. உன்னதமான பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. Jesus, praise the Lord. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. நம்ம எல்லாருக்கும் ஒரு எஜமானன். பயபக்தியோடு தேவனை சேவிப்போம். கரங்களை வானத்துக்கு நேராக எடுத்து அந்த எஜமானனை நோக்கி பார்ப்போம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. இன்னமெல்லாம் ஏகமெல்லாம் செய்வது நானே. நான் வாழ்கிறேன், தான் நேசிக்கிறேன். உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைக்கிறேன் என்னை அழைக்கிறேன். அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே இயேசு ராஜனே. நீர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீர் தேவைக்கே, என்னை அழைத்தீர் தேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. என் தேசம் எல்லையெங்கோ அப்பா நீர் உள்ளவேனோ. தேச எல்லையெங்கோ ஏசப்பா நீர் ஆளவேனோ. வறுமை எல்லாம் மாறனோ, தேசத்தின் வறுமை எல்லாம் மாறனோ. வன்முறை எல்லாம் ஒழியனோ, வன்முறை எல்லாம் ஒழியனோ. எஜமானனே எஜமானனே இயேசு ராஜனே. எல்லா கண்களையும் மூடுவோம். ஒருமனப்பட்டு
நாளிலே ஆர்டினேஷன் பண்ணப்படுகிற அந்த ஊழியருக்காக தேவன் அந்த மகனை ஆண்டவர் பிதாவும் குமாரன் பரிசோதனை ஒரு ஞானஸ்தானாவது நல்ல ஒரு ஞானஸ்தானாவது கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரங்கள் தாவே, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிற ஒரு ஊழியரை இப்படி வல்ல கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவரை ஜனத்தில் பிரித்தெடுத்து தாவே உமக்கென்று ஊழியம் செய்ய நீர் கொடுத்த கிருபைகளுக்காக தயவுக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, உமக்காக வாழ்கிறேன் என்று பாடுகிற போது ஆண்டவர் அப்படியே நாங்கள் கிரிகளை நடப்பிக்கிற கிருபை செய்யுங்கப்பா. உங்கள் எண்ணம் இயக்கம் எல்லாம் இந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவரே பிரதிபலனாய் மாறட்டும். ஆண்டவரே அப்பா, அப்படி கரங்களிலே ஊழியர் இப்படி கடன் கொடுக்கிற தாவே இணைந்து அவருக்கு ஆர்டினேஷன் செய்யப்படுற ஒவ்வொரு ஊழியர்களுடைய கண்ணனை கொடுக்கிற தாவே ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவர் பிரதிஷ்டை செய்கிறது தாவே. பேராயர் ராஜ் உங்களுடைய கரங்களை கொடுக்கிறோம், அவரே கத்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வல்ல கருத்துல ஆண்டவரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை, மாட்சிமை, மகத்துவம், புகழ்ச்சி எல்லாம் ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திருநாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமே ஆமே. எல்லாம் கரங்களை தட்டி உமக்காக தான் வாழிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேன், அதை நான் மறப்பேன். மாறனே எல்லா சத்தமாய் சோதரிக்கலாம். நம்முடைய தேசத்துல 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் தேவன் ரட்சிக்க வேண்டும். இருக்கிற ஊழியக்காரர்கள் மாத்திரம் ஜெபித்து செயல்பட்டு ஊழியம் செய்தால் நாம் இலக்கை அடைய முடியாது. அநேக ஊழியக்காரர்களை, போதகர்களை, மேய்ப்பர்களை, ஊழியம் செய்கிறவர்களை உருவாக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் இன்றைக்கு கிருபையாய் இந்த கூட்டத்தை, இந்த ஊழியர் ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருக்கு உட்காரும் கர்த்தருக்கு சோதரம். அபிஷேகம் பெறுகிற 4 பேரும் முன்னாடி வாங்க, இங்க வாங்க. சோதரம் இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு ஆளை காணும், வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவங்களுக்காக நிறுத்தக்கூடாது. தேவனுடைய பணியை என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. அதனால வரட்டும், வந்தவொடனே சேர்த்துக்கிடுவோம். ஆமென். அல்லேலூயா. கிருபையாய் நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. அருமையான வின்சென்ட் பால் ஐயாவுக்காக எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. சத்தமா சோத்திரம் பண்ணுங்களேன். வீரமணி அவர்களுக்காக சோத்திரம் பண்ணுங்க. சோதரம் சுவிசேஷகர் அருமையான லிசி ஜான் அவர்களுக்காக கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. ஆமென். சத்தமா சோதரம் பண்ணுவோம். வின்சென்ட் பால் அவருடைய துணைவியாரும் வந்துட்டா நல்லா இருக்கும். வந்துருங்க, நீங்க வந்துருங்க. 2 பேருக்கும் ஆசீர்வாத ஜெபம் பண்ணிடலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் கர்த்தருடைய பணி சிறப்பாய் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு
ஆர்டினேஷன் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணும்போதே இதை தேவன் சொல்லிட்டாரு. கொஞ்சம் அப்படியே அன்னீசியாக இருந்ததுனால கூப்பிடாம இருந்துட்டேன். கர்த்தர் நல்லவர். அருமையான எஸ்தர் அம்மாவுக்காக எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். இவர்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, ஆண்டவருடைய பணியை செய்கிறாங்க. அவர்களுக்கு அதிகாரபூர்வமான ஸ்தோத்திரம் அந்த சான்றிதழ் வழங்கி தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறார். ஆமாம், எனக்கு இப்படி பட்டம் கொடுக்கணும், எனக்கு பட்டம் தரணும்னு நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். இனி அப்படி ஓரமாக ஒதுக்குனாங்க. ஆனால் தேவன் இன்னைக்கு ஒரு 280 பேரை எங்களை கைதால் அடிமைசம் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இத்தனை பரிசுத்தவான்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேக பட்டம் பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை தேசம் முழுசும் செய்யணும். அதற்குரிய வரங்கள் 9 வரங்களும் இவர்கள் மேல ரெட்டிப்பாய் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய சிந்தையில பரிபூர்ணமாய் நிரப்பப்படணும். தேவன் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை, பலத்தை, பணத்தை, பொருளாதாரத்தை, ஆத்துமாக்களை உதவி செய்வர்களை கொடுக்கணும். அதற்காக எல்லாரும் சோதரம் சோதமாய் சோதரிப்போம். சோதரத்தினாலே கிருபை பெறுவோம். சோதரத்தினாலே கிருபை பெறுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு வருவார். மொத்தம் 5 பேர். ஸ்தோத்திரம். இவர்களை தேவன் ஆசீர்வதிக்கணும். இவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், இவர்கள் சாட்சியா இருக்கணும். அப்படி தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கும் ஸ்தானத்தில் இருக்கிறதான நம்முடைய சினட் ஆஃப் வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய கௌரவ தலைவர் அருமையான ஸ்தோத்திரம் வேதராஜையா அவர்கள் இவர்களை ஆசீர்வதித்து ஒரு சிறப்பு ஜபத்தை ஏறெடுப்பாங்க. எல்லாரும் அவர்களோடு கூட இணைந்து ஜபிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யாரை அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவா என்று அங்கலாய்க்கிற அந்த உள்ளத்துக்கு உலகத்தில் ஒளியாய் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, ஊழியக்காரனுடைய தகுதிகளும் ஊழியக்காரருடைய வரங்களும் ஊழியக்காரருடைய ஆண்டவர் தாழ்மையும் பொறுமையும் அன்பும் இரக்கமும் மனுஷன் மேலிலே பற்றுதலும் இருந்து ஜெப ஆவியை ஊற்றி ஜெபத்தினால் அந்த ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட பரிமளத்தையும் தாடிகள் வழியா அங்கே வழியாக இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பியது போல இந்த ஆர்டினேஷன் வாங்குற ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகத்தரலும். நசரேனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி தேவன் அவரோடு கூட இருந்து அவர் நன்மை செய்தவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை குணமாக்குறவராய் சுற்றித் திருந்து போல இவர்களும் சுற்றித் திருந்து தேசமெங்கும் ஆண்டவரே வருகிற ஜனங்கள் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் போராட்டத்தை மத்தியிலும் மருத்துவமனையிலும் ஆண்டவரே காணப்படுகிற துடிக்கிற தவிக்கிற வேதனைப்படுகிற தெய்வத்தை அறியாத உலகம் இருக்கிறது. ஆண்டவரே, தெய்வ மகிமை தெரியாத இருக்கிறது. அதை வெளிப்படுத்தக்கூட சாட்சி உள்ள ஆண்டவரே ஊழியர்களால் ஊழியக்காரிகளால் ஆண்டவரே நீர் அனுப்பும். ஒரு இடமெல்லாம் அதிசயங்களை செய்யும் தேவன் அவர்களோடு இது கிரை செய்தபடியா வசனம் உறுதிப்பட்டது என்று பார்க்கிறோம். பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து தேவ வல்லமைக்குள்ள, தேவ வரங்களுக்குள்ள, தேவ கிருபைகளுக்குள்ள, தேவ தெய்வத்துக்குள்ள பிதாவின் சித்தம் ஒருவரும் அழிந்து பாதாளம் போவது. ஐயா சொன்னது போல கருப்பு மிகுது, ஆட்களோ குறைவு. இன்னும் ஆட்களை ஏற்படுத்தி இந்த தேசத்தை தொட உலகமெங்கும் ரட்சிப்படைய, உலகம் மீட்படைய நேசர் ஒரு நாளிலே ஒரு சந்ததியை கொண்டு செல்ல கர்த்தர் கிருபைத்தாரும் இவர்கள் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் தைலம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டு ஆசீர்வதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அவர்களை பார்த்து நாம் சில கேள்விகளுக்கு அவர்கள் ஒத்துக்கொண்டால் அவர்களை நாம் இந்த நேரத்தில் அபிஷேக
பட்டம் கொடுத்து அவர்களை நாம் அபிஷேகிக்க போகிறோம். நம்முடைய மத்தியிலே மிக 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 கணம் பொருந்திய ஒரு கட்சியின் தலைவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. அவர்கள் வேலையிலிருந்து விடுபட்டு நம்முடைய ஸ்தோத்திரம் முக்கியமான ஒரு டயசிஸில் ஆர்ச் பிஷப்பாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் வேலையில் இருந்தபோது டிப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக அதிகாரியாக மக்களுக்கு நன்மை செய்கிறவராக இருந்தாங்க. அவங்க நம்முடைய மத்தியில் வந்திருக்காங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட ஆசீர்வதிப்பாங்க. இதில் இருக்கிறதுலே வயசு அவர் தான் சீனியர், 75 வயசுக்கு மேலே. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம். ஐயா அவர்கள் பொதுமக்களுக்கு திரளான நன்மைகளை செய்து இப்படி திரும்பிங்க, 4 பேரும் திரும்பிங்க. இப்படி இப்படி எங்களை கத்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷகர் வந்துட்டாரா? ஐயா வர சொல்லுங்க, அவரை சீக்கிரம் வர சொல்லுங்க. ஆமென். ஆர்டினேஷன் நடந்துட்டு இருக்கு. அவர் லேட்டாக வந்திருக்கிறாரு. வாங்க வாங்க, எங்க இடம் இருக்குன்னு பார்த்து உட்காருங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சரணத்தை பாடி அதுக்குள்ள அவர் வந்துடுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் மகிமையாய் நடத்துவாராக. தேவ ஊழிய ஜெப ஐக்கியம் இன்னொன்று செய்திடலாமா? அங்கே 3 பேர், இங்கே 3 பேர் வச்சிடும். இல்லை, மொத்தமே 5 பேர் தானோ? சரி. நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் வந்துடுங்க. ஐயா வாங்க, முன்னாடி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷ பட்டம் வாங்குற முன்னாடி வாங்க. கர்த்தர் நல்லவர். சொல்லாமல் எங்கே இருக்கீங்க? வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. அப்படின்னு கர்த்தர் நல்லவர். அந்த அங்கி, ஒரு ஒயிட் அங்கி இருக்கும், அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இதே மாதிரி கர்த்தர் நல்லவர். இன்னொரு சரணத்தை நாம் பாடுவோம். கர்த்தர் ஊழியர்கள் கொண்டுப்படுவோம், நாம் கொடுத்திடுவோம். கர்த்தர் ஊழியர்கள் கொண்டுப்படுவோம், சாட்டையெல்லாம் நடுங்கிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். அந்த மைக் கொடுங்க. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே பதில் சொல்லணும். இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்போ உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்டு எல்லாருக்கும் முன்பதாக நீங்கள் நல்ல வாக்குறுதி கொடுத்தால் உங்களுக்கு நாங்கள் அபிஷேக பட்டம் அளிக்க இருக்கிறோம். தேவன் அதை நமக்கு கிருபையாய் நடத்தி தருவாராக. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நீங்க 5 பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீர் மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள். அந்நிய பாசை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள். இந்த ஊழியத்திற்கு நீங்கள் யாருடைய வற்புறுத்துதல் இல்லாமல் முழு மனதோடு வந்திருக்கிறீர்கள் என்பதிலே நீங்கள் உறுதியாய் இருக்கிறீர்களா? முழு வேதாகமும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்றும் திருத்துவத்தில் ஒருமை, ஒருமையில் திரித்துவம் என்ற வேதாகம் சொல்லுகிற வேத சத்தியத்தை ஒத்துக்கொள்கிறீர்கள் என்றும் தேவன் அழைக்கிற விதிகள் அனைத்தையும், தேவன் தருகிற வரங்கள் அனைத்தையும் திருச்சபையின் வளர்ச்சிக்கென்றே என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? வானமும் பூமியும் கொள்ளாத மகத்துவ தேவநாமத்தை மனுக்குலத்திற்கு மகிமைப்படுத்த மனிதர்களுக்குள்ளே உங்களை விசேஷமாக தேவன் அழைத்திருக்கிறார் என்ற மன உறுதியும் மனத்திடனும் உங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து, இந்த மன உறுதியோடு மனத்திடனோடு கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக நிலை நிற்பீர்கள் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4:12 சொல்லப்பட்டது போல ஆவியானவர் எழுதியிருக்கிறபடி உம்முடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் சாட்சியிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருப்பீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேக பட்டம் இதர மதங்களின் தலைவர்களுக்கும் இதர அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் உலகத்தில் எல்லா பதவிகளுக்கும் மேலான பட்டம் என்பதை நீங்கள் அறிந்து எப்போதும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடையும் அனுபவத்தை உடையவர்களாக இருந்து கர்த்தர் உம்மை அழைத்த அன்பின் வேளையில் எந்த நேரத்திலும் எதையும் இயேசுவுக்காக செய்ய உம்முடைய அனுதின அனுபவங்களிலே நீங்கள் இடம் கொடுத்து செயல்படுவீர்களா? சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தொடர்ந்து நம்மை மகிமையாகி நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் ஜனத்தொகையில் ஒரு பெரும் பகுதி பாவத்துல அழிந்து கொண்டிருக்கிறது என்று அறிந்து அவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு சாட்சியாக இருக்கும்படிக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்களா? ஆமென். நீங்கள் திருமணமானவராயிருந்தால் உங்கள் சொந்த குடும்பத்தை நீங்கள் சரியாக, பரிசுத்தமாக, அன்பாக, சந்தோஷமாக நடத்த வேண்டும். அப்படி நீங்கள் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தை உங்கள் கற்பத்தின் கனிகளும் கர்த்தருக்குள்ள நடத்தப்பட வேண்டும். ஊழியத்திற்கென்று நீங்கள் அவர்களை ஊக்குவித்து நடத்த வேண்டும். பின்மாற்றம் இல்லாத கிறிஸ்தவ சீவியம் செய்து கிறிஸ்துவின் மனவாட்டியாக திருச்சபைக்கு ஒளிமயமான சாட்சியாக கிறிஸ்துவுக்கு முன்னிறுத்த எப்போதும் எல்லோருக்கும் முன்பும் தாழ்மையாய் நடந்து கொள்ளும் எண்ணமும் ஆண்டவருடைய சித்தமும் கிறிஸ்துவின் சகல பரிசுத்தவான்களோடு எப்போதும் என்றும் ஐக்கியமாகவும் இருக்க நீங்கள் ஒத்துக்கொண்டு செயல்படுவீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிற இந்த அபிஷேக பட்டத்தை விட வேறு ஒரு பெரிய பட்டம் இந்த பூமியில கிடையாது என்று தேவன் வெளிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து ஆராதனைக்கு கட்டடிக்காமல் விட்டுவிடாமல் தொடர்ந்து தேவ பணியை நீங்கள் செய்வீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் சொன்ன உம்முடைய சரியான பதில்கள் நிமித்தம் உங்களை இப்பொழுது அபிஷேக பட்டம் கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் தகுதியானவர்கள் என்று
இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பட்டத்தை உங்களுக்கு நாங்கள் அளிக்கிறோம். நீங்கள் ஸ்தோத்திரம் சத்திய உபதேசத்தின்படி ஆராதனையிலும் தசம பாகத்திலும் திருச்சபையின் எல்லா ஊழியங்களிலும் நீங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். யாரும் பேச வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருப்போம். 2 பேர் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகப்பட்டு பெற இருக்கிற இவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படி 2 பேர் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாரும் உங்கள் கரங்களை அவங்களுக்கு நேராக நீட்டிக்காங்க. அவர்களை தேவன் 9 விதமான வரங்களினாலும் நிரப்பும்படியாக, வேதத்தின் எல்லா வார்த்தைகளினாலும் நிரப்பும்படியாக அதிகாரங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வாயின் வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக ஜனங்களுக்குள்ளே பூமியிலே வெளிப்படத்தக்கதாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பேராயர் ஆஷா பீவுலா அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 இயேசுவின் நாமத்தினால அப்பா இந்த நல்ல நாளுக்காய் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, அழைக்கப்பட்டவர் அநேகர் பேராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் இந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால பிரதானமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி, உடைய கிருபையின்படி, உடைய தயவின்படி உடைய பிள்ளைகளை ஊழியத்திற்காய் அழைத்திருக்கிறேன். இந்த நாளிலும் நீ அதை நிலைப்படுத்தியிருக்கிறீர், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர், மேன்மைப்படுத்தியிருக்கிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே விசேஷமாய் ஆவியானவரே அந்த கரத்தில் அங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிற ரீஷாபா கத்தூரபா தேரேமா லாஷேதே ரேகமோனமா லபா இயேசுவின் நாமத்தினால உன்னதத்தில் இருந்தது பரிசுத்த அக்கினி இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. வேர்பரித்து எடுத்து இந்த நாளிலே பரிசுத்த பருவத்திற்கு நேராக இந்த கரங்களை ஏறடிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று நீ பலப்படுத்தி வருகிற கிருபைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆவியானவரே இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இது என்ன செய்ய இவர்களை கொண்டு சித்தமா இருக்கிறீரோ அவர்களை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால அதிகமா சமூகத்தில் அமர்ந்திருந்து உடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களாய் அப்பா நீ ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா வரங்களினாலும் கனிகளினாலும் நிரப்பி அப்பா உடைய நாம மகிமைக்கென்று இம்மட்டுமாய் பயன்படுத்தி வருகிற தேவன் இனியும் ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் கடைசி கால எழுப்புதலை ஊற்று அப்பா அந்த அக்கினியை ஒவ்வொருவர் மேலே போட்டு ஆண்டவரே இவர்களை நிரப்பி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குற்றம் குறைவுகளை மன்னிக்கிற ஆவியானவர், குறைவுகளை நிறைவாக்குகிற ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் நிரப்புவீராக. இந்த நாளில வழி நடத்துவீராக. தேவையில்லாத காரியங்கள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சங்காரங்களை நிர்மலமாக்கி போடும்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவரா இருக்கிறோமே என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று உமக்கென்று சாட்சியாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். தேவராஜ்யம் இவர்கள் மூலமாய் எழும்பி கட்டப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னொரு தேவ மனிதர் ஜெபிக்கணும். நம்முடைய சுவிசேஷகர் டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா அவர்கள் இவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை, ஆசீர்வாத ஜெபத்தை ஆண்டவர் மகிமையாய் நிரப்பும்படிக்கு நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த விசேஷித்த அபிஷேக ஆராதனை வேளையில் நம்முடைய பிரசனம் கடந்து வந்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் வேறுபடுத்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்து நடத்த நீர் அப்பா நீர் போதுமானவராய் இருக்கிறீர். தகப்பனே, எந்த ஒரு நோக்கத்தோடு நீர் அழைத்திருக்கிறீரோ கர்த்தர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இது எங்களால் உண்டானது அல்ல. தகப்பனே, உம்முடைய அநாதி தீர்மானம். தகப்பனே, நீர் முன்குறித்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா நீர் எந்த ஒரு ஓட்டத்தில் ஓடும்படியாக அழைத்திருக்கிறீரோ தகப்பனே அதிலே அப்பார்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக
தகப்பனை சத்ருவானன் கொண்டு வருகிற எல்லா தடைகளிலிருந்து விலகி பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாள் ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. விசேஷித்த அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமல்ல. தகப்பனே, நீர் அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. வல்லமையின் தேவன், அதிசயத்தை செய்கிற தேவன், அளவில்லாத மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாக அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை காட்டிலும் இன்னுமாக பல மடங்கு கர்த்தர் நீர் உயர்த்தும்படியாக அநேக ஆத்துமாக்களை அறுவடையாக தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் மேலே நீர் பொழிந்திட போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் சோதரிப்போம். இப்பொழுது இவர்கள் முழங்கால் படியிட நம்முடைய ஸ்தோத்திரம் ஆர்ச்சி பிஷப் ஐயா அவர்கள் அபிஷேக எண்ணெயினாலே இவர்களை அபிஷேகித்து ஆசீர்வதிப்பாங்க. நம்முடைய பேராயர்கள் அனைவரும் எழுந்து உடனிருந்து ஜெபிப்பாங்க. அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொருவருக்காக எண்ணெய் அபிஷேகித்து இவர்களை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிப்பாங்க. நம்ம எல்லாரும் 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 உங்களுடைய கரங்களை நீட்டி அவர்கள் ஆசீர்வதிக்கணும். இப்பொழுது அவர்கள் முழங்கால் படிக்கிறாங்க. ஒரு 2 நிமிடம் முழங்கால் படிக்கிறோம். ஆமாம், எண்ணெய் அபிஷேக எண்ணெய் கொண்டு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா ஜெப நிலையில் இருப்போம். ஏனென்று சொன்னால் முக்கியமான ஒரு நிகழ்வுக்காக நாம் இப்போது கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்னாடி கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வேத வசனங்களை அபிஷேகம் பெறப்போடுகிற நீங்கள் இதில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான வேத வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களும் நமக்கு வேண்டும். அதைவிட மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு கண்டிப்பாக வேணும். பூமி உள்ள ஆசீர்வாதத்துக்காக அலைந்து கொண்டு தெரியக்கூடாது. இப்போது கூட பார்த்தேன், இந்த அபிஷேகம் பண்ணப்பட வருகிறவர்கள் காலம் தாழ்ந்து வருகிறார்கள். அப்போ இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பூமியினோட ஆசீர்வாதத்துக்கு நாம் முதல் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை கொடுக்கக்கூடாது, மேலானவைகளை நாடணும். அடுத்தது 3, ஏனென்றால் நீங்கள் மறுத்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்கு மறைந்திருக்கிறது. நம்ம ஞானஸ்தானத்தின் மூலமாக நம் பாவங்களுக்காக நாம் தண்ணீரில் மூழ்கி நம் பாவத்துக்காக மரித்து நாம் ஆண்டவரோட கூட மகிமையிலே உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக காணப்படும். மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதல்ல தேடுங்க. பிறகு உலகத்துள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா காரியங்களும் நம்மை வந்தடையும் என்று சொல்லி வேத வசனத்தை சொல்லி அருமையான ஊழியக்காரர்களை அருமையான ஐயா வாக்கு கொடுத்தபடியே, அவர்களுக்கு வாக்குக்கு பதில் கொடுத்தபடியே, அவர்களை முழுமையாக ஒப்பு கொடுத்ததுபடியே அவர்களை இப்போது எண்ணெயினாலே அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறோம். இப்போது மிசிஜான் அவர்களை இந்த பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் இப்போது அபிஷேகம் பண்ணுகிறோம். என் கரம்ல இந்த கரம், ஆணி அந்த கரம், ரத்தம் சிந்திர கரம், இந்த கரத்தில் இருந்த வல்லமை, ரத்தத்தின் வல்லமை இப்போது இறங்கட்டும். இயேசு நாமத்தில் இறந்து அபிஷேகத்தை நிரப்புக. இன்றையிலிருந்து அவரை தேவ ஊழியர்களாக வார்த்தையை சொல்லுகிற மகளாக இப்போது அவர்களை நாங்கள் பிதா குமார் பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் வாழ்நாள் எல்லாம் சதா காலமும் அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரோட தங்கி ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவர் வார்த்தையை பிரசிக்க பண்ணவும், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியே பிறகெல்லாம் சொல்லி உண்மை நாமத்தை அறியாத மக்கள், வேத வசனத்தை அறியாத மக்களுக்கு எல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துகிற மகளாக மாற்றுங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாருங்க, பலப்படுத்துங்க. எந்த சூழ்நிலை சாதனைகள் மேற்கொண்டு பரிசுத்த குலச்சலாக்காக பிடிக்குவது வல்லமை எனக்கு கருத்தினால் தாங்கி விழுத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதா குமார் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
அருமையான ஆசிரியர் விக்டர் ஐயா அவர்களை இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் அவரை ஊழியக்காரர்களாக இப்போது அபிஷேகம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த அபிஷேகம் அவர் தலைமையில சதா காலமும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆரோனை அபிஷேகித்த தேவன் அருமையான ஐயாவை அபிஷேகித்து உயர்த்துங்க. ஊழியத்தில் இன்னும் அதிகமாக 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 எடுத்து பயன்படுத்துங்க. அவரை தில்லைப்படுத்தி முது ஊழியக்காரனாக முது வார்த்தையை சொல்ற மகனாக மாற்ற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் பிதா குமார் பரிசுத்தாவின் ஒரு ஊழியக்காரராக இப்போது அபிஷேகம் பண்ணுகிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஜேம்ஸ் தன்ராஜன் அவர்களை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றையிலிருந்து அவர் ஒரு வார்த்தையை சொல்கிற ஒரு ஊழியக்காரராக அவரை மாற்றுங்க ஆண்டவரே. கடந்த நாட்களிலே தேவனுக்குரிய காரியங்களை அவர் எப்படி செய்தாரோ செய்யவில்லை என்பதை நாங்கள் அறிவோம். நீர் அறிவீர் ஆண்டவரே. இன்றையிலிருந்து உமக்கென்று வாழ தேவன் நானும் மகிமைப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை, கனமான பாரமான ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவருக்கு ஒரு பலனை கொடுங்க. எனக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுத்த காரியங்கள் இவர் மூலமாக தேசத்தில் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில். பிதா குமார் பரிசுத்தாவின் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, ரெவரண்ட் வின்சென்ட் பால் அவர்களை முதிர்த்து இருக்கிறத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவருக்கு கற்பித்து போதித்து கரம் பிடித்து வளர்த்துங்க ஆண்டவரே. ஒரு நடக்க வேண்டிய வழியை நீர் அவருக்கு காண்பித்து அவர் என்ன செய்ய வேண்டிய எதை செய்த நலமா இருக்க ஊழிய பாதைகளை எப்படி இந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக அவரை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். வாயின் வார்த்தைகளை போடுங்க ஆண்டவரே. வார்த்தைகளை போட்டு எனக்காக யார் வருவார் என்று சொன்ன அந்த வேதவசனம் நிறைவேறத்தக்கதாக எரேமியா உமக்காக நான் போகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து வேலையை உற்சாகத்தோடு தீர்க்க தரிசன வருத்தங்கள வார்த்தைகளோடு செய்தது போல அருமையான ஐயா அவர்கள் இந்த ஊழியத்தை கனமான பாரமான ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவருக்கு பலனை கொடுங்க. அவர் மூலமாக எந்தெந்த பகுதிகள் எல்லாம் அவர் இந்த வார்த்தையை சுமந்து கடந்து செல்றார்களோ எல்லா இடத்திலும் அற்புதம் அடையாளம் காணத்தக்கதாக ஒரு எழுப்புதல் எழும்பட்டும் இயேசு நாமத்தில். அதுவரை ஊழியக்காரராக ஆசாரியராக ஆயராக நாங்கள் இப்போது அபிஷேகம் பண்ணுகிறோம் ஆண்டவர். அபிஷேகம் அவர் தலைவர் சதா காலம் கட்டுங்க. ஆசிரியங்க பாதுகாக்க வரப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதா குமார் பரிசுத்தம் ஜெபித்து இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அருமையான மகளை திருக்கரத்தில் ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. அருமையான அவர்களுக்கு ஒரு துணையாக இருந்து அவர் போகும் இடம் எல்லாம் சென்று எங்கே 2 பேராக ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பினது போல 2 பேரும் ஒருமனப்பட்டு போகிற இடமெல்லாம் செய்கிற ஊழியத்தில் முதுகரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ராஜாஜி எடுத்து பயன்படுத்தினது போல அருமையான மகளை எடுத்து இந்த ஊழியத்தில், இந்த பாரமான ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துங்க. எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகக்கூடாது. குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, அந்தனுடைய சுவிசேஷம் ஆண்டோடைய வேலை சம்பந்தப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, ஊழிய காரியம் இருந்தாலும் சரி, மகள் எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாதபடிக்கு ரெவரண்ட் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த பாரமான ஊழியத்தை தாக்கத்தக்கதாக பலனை ஊற்றுகிறோம். அபிஷேகத்தை ஊற்றுகிறோம். அபிஷேகம் சதா காலம் தங்கி இருக்கட்டும். அபிஷேகம் விலகாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்க. அபிஷேகம் பரிசுத்தக்குள்ள செல்லாகாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் முத்திரையிட்டு திருக்கரத்தை ஒப்பு கொடுத்து ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ணுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். முதலாவதாக இவர்களுக்கு சால்வை போடணும். சால்வை அதில் இருக்கு பாருங்க. சால்வை எடுத்துவாங்க. 2 சால்வை. சால்வை அதை அவர்கிட்ட கொடுங்க. ஜோமணி ஸ்தோத்திரம். கட்டிங்க, பின்னாடி கட்டிங்க, பின்னாடி
ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சால் மீது உடைய பிரசன்ன மகிமை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எலியாவின் மேலிருந்து இறங்கின அந்த சால்வை எலிசா மேல் ஆண்டவர் விழுந்தது போல பரலோகத்திலிருந்து ஆண்டவரே பரிசுத்தமான ஊழியத்தை செய்யும்படியாக இந்த சால்வை நீர் அபிஷேகத்து நீர் ஆசீர்வதித்து நீர் ஆண்டவர் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த தெய்வ மகிமை இருக்கும்படி வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் கரங்களில் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிதா குமாரர் பரிசுத்த ஆவியார் பரிசுத்தம் உள்ளவராய் பரலோகராஜனாய் மனுஷ அவதாரத்திலே வந்து மகிமைப்பட்டவராய் இன்றும் திருப்பணியை ஆண்டவரை செய்ய இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அபிஷேக தைலம் ஆண்டவரை சிரசில் இறகட்டும். அவருக்காக ஜெபிக்கிறோம். இவரை ஆசீர்வாதத்தை எடுத்தும் சித்தத்தின்படி பயன்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. இப்பொழுது நம்முடைய சாஞ்சனர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த கிரீனை எடுத்து போட்டுருக்காங்க. அவர்கிட்ட அந்த கிரீனை எடுத்து கொடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிரீன் கிரீனா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த இன்னொரு கேப் ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. தேவன் இவர்களை தொடர்ந்து மேன்மைப்படுத்தும்படியாக பரலோக பூலோக ஒத்தாசை இவர்களுக்கு கிடைக்கும்படியாக பேராயிரமா கலாரிட்டா முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா, ஆமாங்க, சோதர ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு